எல்லாம் கைஸ், உங்கள் 5 கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆர்க் எபிசோட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ நம்ம யாரை டைம் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆங்கியை தான் டைம் பண்ண போகிறோம். ஆங்கியருக்கு நம்ம டைம் பண்ண போனால் இவன் மெட்டல் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவன் சேடல் ரெசிபி நான் ஷோ பண்ணிடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆங்கியை தேடி மவுண்டெயின் ப்ளஸ் ஆனால் ஃபானாவாக அதான் மவுண்டெயினுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஆங்கியை தேடி வைப்போம். ஓகே, ரொம்ப மெயினாக ஆங்கியை தானே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து ஆங்கியை தேடிக்கிட்டு இங்கே ஆங்கியே இல்லை கைஸ். கடைசியாக உள்ளே போய் அப்சரியும் கிறிஸ்டல் நிறைய ரூட்டெலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆங்கியை தேடி பார்த்தோம். கடைசி வரைக்கும் ஆங்கி கிடைக்கவே இல்லை. அதனால் நம்ம ஆங்கியை தேடி வேறு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அது இப்போ வரைக்கும் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு கிளம்புவோம். ஓகே கைஸ், கடைசி வரைக்கும் ஆங்கி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் பக்கத்து மவுண்டெயினுக்கு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க டிஎஸ் நான் கொண்டுக்கிறேன். ஏன்னா நம்ம டெவலப் நோட்ஸ் அன்லாக் பண்ணியிருக்கோம். அதனால் பார்க்குறதே நான் கொண்டாச்சு. இப்போ நம்ம அந்த தீவுக்கு போய் அந்த மவுண்டெயினுக்கு போய் பார்க்க போகிறோம். இந்த மவுண்டெயின் தான் அந்த மவுண்டெயினுக்கு. ஓகே, நான் அந்த மவுண்டெயினுக்கு போனதுக்கப்புறம் காட்டுறேன். அந்த மவுண்டெயின் ஆங்கி இருக்கான் பார்ப்போம். ஓகே ரைஸ், மவுண்டெயின் கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே ஆங்கி இருக்கான்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆங்கியை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் அதை டைம் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அதுக்கிட்ட தான் நம்ம டைம் பண்ண போகிறோம். அவனே ஏன் டைம் பண்ணோன்னா அவன் 85% மெட்டல் வெயிட்டை குறைப்பான். அதனால் நம்மளால் ஈஸியாக நிறைய மெட்டல் அவனை வச்சு தூக்கிட்டு போக முடியும். அதுக்காண்டி தான். ஓகே, அவனை தேடி பார்த்துக்கிட்டு இங்கே இருக்க பாதி பேர் கொள்ளுவோம். அப்போ தான் அவ்வளோ போக முடியும். கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். என்ன அவனை சுற்றி அயனா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அவங்கள போட்டு அடிச்சுட்டு அதான் அங்கே ஓடுதான் பாருங்கள். ஓகே பாட்டியா, என்னோடய ஆர்மர் ஃபுல்லுத்தையும் உடச்சிட்டாங்க கைஸ். அவனுங்க ஒரே அடியில் பாருங்கள், ஒரு ஆர்மர் கூட உருப்படியாக இல்லை. ஓகே, இப்போ என்னென்னா இவன் மேலே திருப்பி ஏறி அவனை தூக்கிட்டு போயிட வேண்டியதான் நம்மளுக்கு. அதுதான் இப்போ வேலை. 8 செகண்ட் நம்ம இதெல்லாம் டெவலப் பண்ணிப்போம். எனக்கு டெவலப் ஆகிருக்கு எதுக்கு போட. ஓகே, நம்மளுக்கும் டெவலப் பண்ணியாச்சு, அவனுக்கும் டெவலப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப ஃபுட் லெவல் குறைஞ்சிருச்சு. ஓகே, அங்கே இருக்கும் அவன் அர்ஜென்டி வேஸ் பறக்கு. ஓகே, இவனையும் தூக்கிட்டு போய் லெவலை பார்ப்போம். 3 லெவல். ஓகே, இவன் ஒருத்தன் தான் கிடச்சிருக்கான். இவனையும் தூக்கிட்டு போயிடும் சாட்டுக்கு. எஸ், தூக்கியாச்சு. வீட்டுக்கு போய் நாக்கு அன்கான்சியஸ் பண்ணும்போது பார்த்தேன். தூக்கிட்டு வந்து வீட்டை கொண்டு வந்து சடன்னு அடிக்க ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கேங்காக வர மாதிரி தான் தெரியும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடை கூட்டினால அடுத்த அவனை அன்கான்சியஸ் பண்ணி பொட்டேட்டோ எடுத்துகிட்டு போய் அவனுக்கு வச்சேன். பொட்டேட்டோ வச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவன் டேம் ஆகிட்டு வந்தான். ஓகே, இவன் டேம் ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் கைஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இவன் டேமாவோட கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போய் நிறைய வேலை இருக்குது அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து இவனை பார்ப்போம். ஓகே, இவன் டேமா ரொம்ப லேட்டாகவும் நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் டேமா முடியும் போது வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ அங்கே ரெக்கார்டு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப டைம் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. கைஸ், அவன் டேம் ஆகிட்டான். என்ன, நான் ரெக்கார்டை கட் பண்ணதே மறந்துட்டேன். நான் சேடு நம்ம பேண்டோசாரஸ்குள்ளே தான் வச்சிருந்தோம், அதை எடுத்துப்போம். அடுத்தது இப்போ ஏர்டாப்பில் ஒரு சேடு எடுத்தேன். பேண்டோசாரஸுக்கு வகுத்துருக்கானே அவனுக்கு ஒரு சேடு இருந்துச்சு. அவன் பேர் என்னன்னு தெரியல. அவனுக்கு அந்த சேடை போட்டு விட்டு அவன் ரொம்ப வேகமாக இருப்பான் கைஸ். அவனை ரூட்டு ஏதாச்சும் நீங்கள் தூக்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு இன்னொன்று இந்த சேடெல்லாம் உள்ளே வச்சுக்கிறேன். இந்த சேடெல்லாம் நான் சொன்னேன். ஓகே, இந்த டைனும் நம்ம டேக்கனே இருக்காது. ஓகே, இருங்க மாற்றி வச்சுட்டேன், எடுத்துக்கிறேன். ஓகே, இவன் சாப்பிடலாம் கைஸ். இவன் 136 லெவலு. இவன் நல்லா வெயிட்டையும் தூக்குவான், வேகமாகவும் இவன் போவான் கைஸ். இவனை வேணும் நீங்கள் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவன் நான் போன வீடியோ முடிஞ்சக்கப்புறம் நான் டைம் பண்ணேன். என் பேசியை தான் டைம் பண்ணலாம், நாக்கு அடிச்சும் டைம் பண்ணலாம். பேசியை எனக்கு ஒத்துக்கலான்னு சொல்லி நாக் பண்ணி டைம் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிக்கு ஷேடில் மாற்றி அவனை தூக்கிட்டு போய் மெட்டல் தாங்க கைனிங் அடிக்க போகிறோம். அப்போலாம் நம்மளுக்கு நிறையா லூட்டு கிடைக்கும்.
இப்போ வரைக்கும் போய் அவனுக்கு சேடில் போட்டுட்டு அர்ஜென்ட் டிவிஎஸ் வச்சு தூக்கிட்டு போக போகிறோம் மவுண்டெயினுக்கு. அடுத்து அர்ஜென்ட் டிவிஎஸ் உடம்பு நிறைய வெயிட் இருக்குது, அதையும் இறக்கி வச்சக்கப்புறம் நம்ம இவனை தூக்கிட்டு போகணும். இல்லாட்டி வெயிட் ஓவராக இருக்கனால நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே இருங்க, அர்ஜென்ட் டிவிஎஸ் பாருங்கள் இப்போ ஏதோ வெயிட் இருக்கா. நான் இறக்கி எல்லா வெயிட்டையும் போய் வீட்டில் தேவைப்பட லூட்டெல்லாம் வச்சுட்டு வரேன். வச்சக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே போய் வச்சுட்டு வந்துட்டேன். தேவைப்படாத எல்லாத்தையும் போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே இப்போது நான் வச்சுட்டு வந்துட்டேன் எல்லா ரூட்டையும் வீட்டில். ஓகே ஓகே பேங்க் வச்சு நம்ம கை நிற்கிற நான் போட போகிறேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது வீடியோ. அதுக்கு ஓவர் வெயிட் ஆகிட்டேன்னா அர்ஜென்ட் அதனால் ரொம்ப வெயிட் எடுக்கிறேன். அதனால் பார்த்தாலே தெரியும் அர்ஜென்ட் டிவிஎஸ் சொல்லி தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் விட்டு மெட்டலை கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். கடைசியாக ஃபுட் லெவல் அதிகமாக இருக்குது, அதை அழுகி விட்டு திருப்பி வந்து இப்படி பண்ணிட்டுருக்கோம். அடுத்து இதுக்குனால வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு கொஞ்ச நேரத்தையும் வீட்டை கொண்டு போயிட்டேன். வீட்டை கொண்டு போய் மெட்டல் எல்லாத்தையும் ஸ்பேஸில் போட்டு இருக்க போட்டேன். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா அது விட்டுலன்னு தெரிய வச்சு கொஞ்சம் விட்டு கலெக்ட் பண்ணேன். விட்டை கலெக்ட் பண்ணி நம்ம எல்லா மெட்டலும் எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்து இந்த ஆன்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட் தெரியுங்க. ஆன்டிக்கு அடுத்து நம்ம போன வீடியோவே அதிகமாக யாரும் பார்க்கல. தயவுசெய்து எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே நான் நிறையா விட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் எல்லாத்தையும் நான் சீக்கிரமாக எரிக்க முடியும். அப்போ நம்மளால் சீக்கிரமாக இந்த கேமை பீட் பண்ண முடியும். நம்ம ஏன் இப்போ நிறைய மட்டும் நம்மளுக்கு தேவைன்னா அடுத்தடுத்து பாஸ்கெட் எல்லாத்தையும் போட்டேன். ஓகே வீடியோ எடுத்து வந்துட்டோம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம எடுத்து அவங்க கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்டு ஒரு 5 நாள் என்னமோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்னைய மன்னிச்சிடுங்க. ஓகே இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க உங்கள் கருத்தை. ஓகே அடுத்த வீடியோ உங்களை சந்திப்பது உங்களை விடைபெறுவது ஃபயர் கேமிங். அடுத்த வீடியோவில் என்ன டைம் பண்ணணும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.